திருமணம் முடிந்த 3வது மாதம் நல்ல செய்தி வருமா என எதிர்பார்க்காத மாமியார் யாரும் இருக்க மாட்டார்கள். அது நியாயமான ஒன்றுதான். அதே சமயம் உங்கள் குடும்பத்தின் வம்சாவளி திறமைகளும், நேர்மறையான எண்ணங்களும், பழக்க வழக்கங்களும், குல தொழில் அம்சங்களும் இனிவரும் தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும் என்றால், வந்திருக்கும் மருமகள் உங்கள் மகன் யாரிடமும் எந்த வேறுபாடுகளும் இல்லாது முழுமையான அன்பு, கருணை, சரணாகதி என்ற ஒழுக்க நெறிகளுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு முழு ஆரோக்கியம் உள்ளவர்களாக வளர்க்கப்பட்டு இருக்க வேண்டும். அதற்கான வாழ்வியல் நடைமுறை இல்லாததுதான் இப்போது இருக்கும் இத்தனை குழப்பங்களுக்கும் காரணம். இருந்தபோதும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அக்கறைகளை நாம் பிறக்கப் போகும் குழந்தைகளுக்காக மேற்கொள்வதுதான் நமது கடமை. அதனால்தான் இன்றளவும் திருமண சடங்குகளில் எல்லோருக்கும் நல்ல சாப்பாடு, உடன் பிறந்தவர்களுடைய உறவும் அன்பும் விட்டு போகக்கூடாது என்பதற்கான சீர் சடங்குகள், அங்காளி பங்காளி குடும்பங்களுடனான நல்ல இணக்கத்திற்கு உண்டான சந்தர்ப்பங்கள் இன்றும் நடைமுறையில் இருந்து வருகிறது. இதன் உள் அர்த்தம், மனிதர்களுடைய மனது மிக வலிமையானது. அதற்கு கடவுள் பலம் இருக்கிறது. ஒருவருடைய மனதை சந்தோஷப்படுத்துவதில் கிடைக்கின்ற நன்மையை விட பெரிய நன்மை எதுவுமே இல்லை என்பதாகும். தமிழரது பாரம்பரியத்தில் சோழர்கள் வென்ற எதிராளி நாட்டை அந்த நாட்டு மன்னனையே ஆளச் செய்து வரியை மட்டும் வசூலிப்பது வழக்கமாக இருந்து வந்தது. மனிதர்களுடைய மனதுக்கு கொடுத்த முக்கியத்துவம் இதில் நன்றாக தெரிகிறது. யாருடைய மனதையும் சஞ்சலப்படுத்தவோ வேதனை அடையச் செய்யவோ கூடாது. அதனை அனுமதிக்கவும் கூடாது. மனது நிலவுக்கு சொந்தமானது. எப்படி என்று கேட்கிறீர்களா? நிலவு எப்படி பிரதிபலிப்பு தன்மையுடனும், பூமியைப் போல் பலமான அடுக்குகள் இல்லாமல் விண்கல் மோதினால் பொடிந்து விழும் அளவிற்கு பலவீனமாகவும் இருக்கிறதோ, அதே போல்தான் நமது மனதும். களங்கமும் இருக்கும், கவித்துவமும் இருக்கும். நிலவின் துணையின்றி பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கு சாத்தியமில்லை என்கிறது அறிவியல். அதே போலத்தான் நம் மனதின் துணையின்றி இந்த வாழ்வில் எதுவும் இல்லை. ஞானிகள் எதுவும் இல்லாமல் போவதற்குத்தான் மனதை செயலிழக்கச் செய்வதற்கு மாதவம் புரிகிறார்கள். மனிதர்களை பண்பட்டவர்களாக மாற்றுவதுதான் மனதின் ஓயாத கடமை. எங்கும் எதுவாகவும் மாறி நம்மை அலைபாயச் செய்து கொண்டே இருப்பது மனதின் வேலை. எப்போதெல்லாம் மனதுக்கு மிக நெருங்கிச் செல்கிறோமோ அப்போதெல்லாம் நமது இரகசியங்கள் வெளிப்பட்டு விடுகின்றது. அதே போலத்தான் நிலவு பூமியை நெருங்கி வரும் அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் கடலின் உள்ளே இருக்கும் பாறைகள் வெளியே தெரிவது நாம் அறிந்ததே.